இந்த வேளையில கூட தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம் பெரியதா, பார்வோன் யோசேப்புக்கு கொடுத்த அதிகாரம் பெரியதா என்று சொல்லி நம்ம வேத வசனத்திலிருந்து பார்க்கலாம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். பின்னு பார்வோன் யோசேப்பை நோக்கி, எகிப்து தேசம் முழுமைக்கு உன்னை அதிகாரியாக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையிலே போட்டிருந்த முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பனை அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தெண்டனிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கு அவனை அதிகாரியாக்கினான். இன்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் ஒருவனும் உன் உத்தரவு எகிப்து தேசத்துள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவு இல்லாமல் தன் கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றார். எகிப்து தேசம் முழுவதற்கும் ஆக்கினார். எகிப்து தேசம் முழுவதற்கும் அதிகாரி ஆக்கினான். கையையாவது காலையாவது அசைக்க கூடாது என்றான். தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போட்டான். தன்னுடைய ரதத்தை அவன் கொடுத்தான். முழு அதிகாரமும் பார்வோனுடைய வீட்டாருக்கு அவன் கொடுத்தான் என்று வேதத்திலே நம்ம பார்க்கலாம். ரைட். இப்போ என்னுடைய காரியம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டுல தேவன் நமக்கு கொடுத்த, இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரம் பெரியதா, பார்வோனை யோசேப்பு கொடுத்த அதிகாரம் பெரியதா என்று கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா உண்மையிலே தேவன் நம்ம எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் நம்ம ராஜாக்களை ஆசாரியர்களை மாற்றி இருக்கிறார். நம்மை அவருடைய அபிஷேகத்தால் நம்மை அலங்கரித்திருக்கிறார். பரிசுத்தம் என்கிற கிரீடம் நம்முடைய நெற்றியிலே தேவன் வைத்திருக்கிறார். பார்வோன் எகிப்து முழுவதுக்கும் அதிகாரம் கொடுக்க முடிந்ததே ஒழிய ஆண்டவராகிய இயேசுவை போல வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பார்வோனால் சொல்ல முடியவில்லை. காரணம், பார்வோன் எகிப்திற்கு மாத்திரம் அரசன். ஆனால் ஆண்டவராகிய இயேசு அகில உலகத்துக்கும் சர்வ சிருஷ்டிக. அவர் நமக்கு கொடுத்த அதிகாரம் பெரியது, கிருபை பெரியது, தயவு பெரியது. பார்வோன் யோசேப்புக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கிறேன் என்று அவனால் கொடுக்க முடியாது. எகிப்தின் முழுவதுக்கும் கொடுத்தான். எகிப்தில் உள்ள பல லட்ச ஜனங்கள் மேல் அதிகாரம் கொடுத்தான். பொருளாதாரத்தின் மேல் அதிகாரம் கொடுத்தான். அங்கு உள்ள கோதுமை பண்டகசாலை மேல் அதிகாரம் கொடுத்தான். தன்னுடைய வீட்டிற்கும் நாட்டிற்கும் அதிகாரியாக்கினானே ஒழிய இயேசுவை போல சகல அதிகாரமும் வானத்திலும் பூமியிலும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று பார்வோனால் கொடுக்க முடியவில்லை. ஆகவே தேவன் நமக்கு கொடுத்த அதிகாரம் பெரியது. யோசுவாவுக்கு சூரியன் மேல சந்திரன் மேல தேவன் அதிகாரம் கொடுத்தார். பார்வோன் யோசேப்புக்கு சூரியன் மேல சந்திரன் மேல அதிகாரம் கொடுக்க முடியாது. எலியாவுக்கு வானத்தின் மேல் அதிகாரம் கொடுத்தார். வானத்தை அடைக்கவும், வானத்தை திறக்கவும், மழை பெய்யவும், மழை பெய்யாமல் இருக்கவும் அதிகாரம் கொடுத்தார். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் யோசேப்புக்கு பார்வோன் அப்படிப்பட்ட வானத்தை திறக்க அடைக்க அதிகாரம் கொடுக்க முடியாது. தீர்க்க தரிசனத்துக்கு அர்த்தம் சொன்னா மறைவானைகளை வெளிப்படுத்தினார். இன்னும் பார்த்தீங்கன்னா சீஷர்களுக்கு அசுத்தாவிகளை துரத்தவும், நோய்களை குணமாக்கவும், நவமான பாஷைகளை பேசவும், மரித்தோரை எழுப்பவும் ஆண்டவர் சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கையில் விசுவாசிகளாய் நமக்கு வியாதிகளை வியாதியாசின் கைகளை சொஸ்தமாக சர்ப்பங்களை எடுப்பீர்கள், சாவுக்கு எதுவனை கொடுத்தாலும் சேதப்படுத்தாது அப்படின்னு சொல்லி பிசாசுகள் மேலும் வியாதிகள் மேலும் ஆண்டவர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஆனா யோசேப்புக்கு பார்வோன் அதிகாரம் கொடுக்கல. காரணம், பார்வோனுக்கு அந்த ஃபீலிங், அனாயிட்டிங் இல்லை. இப்ப நல்ல கவனிங்க, எகிப்து முழுவதுக்கும் அதிகாரியாக்கு அப்பா யோசேப்பு அப்படின்னு நீங்க நினைக்க வேண்டாம். அப்பா தேவன் என்று நீங்க நினைக்க வேண்டாம். எவனாயிலும் இந்த மலையை பார்த்து தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் தள்ளுண்டு போய், சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று தன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் சுவாத்தில் அவன் சொன்னபடியே ஆகும். மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசத்தை, கடுகு விதையான விசுவாசம் இருந்தாலே நம்ம மலைகள் பெயர்க்கக்கூடிய விசுவாச தேவன் கொடுத்திருக்கிறார். அவன் பார்வோன் யோசேப்புக்கு அப்படி கொடுக்கவில்லை. ஆகவே நீங்களும் நானும் பாக்கியசாலிகள்.
பார்வோனிலும் பெரியவர், மோசேயிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். சாலமோனோட ஞானத்தை விட நமக்கு ஞானம் கூடையா குறையவனா நமக்கு கூட சாலமோன் செய்த அநேக தவறுகளை நீங்களும் நானும் செய்யலை. காரணம், சாலமோனிலும் பெரியவர், அவர் தான் ஞானத்தின் ஊற்றுக்காரர், அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே புதிய உடன்படிக்கையில இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளைகள் வாழ்க்கையிலே யோசேப்புக்கு பார்வோன் கொடுத்ததை பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, தேவன் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்து மூலமாய் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பார்வோனுக்கு பிள்ளை கிடையாது யோசேப்பு. அவன் ஒரு ஃபெய்த்ஃபுல் சர்வெண்ட், அவன் ஒரு பணிவிடைக்காரன், தகப்பனா இருந்தான்னு போட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டுல நீங்கள் நான் இயேசுவுக்கு பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். புத்திரரை ஆனால் சுதந்திரரும் மாமே கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பாக்கியசாலிகள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். பார்வோன் யோசேப்பு கொடுத்த அதிகாரத்தை காட்டிலும் வானத்திலும் பூமியிலும் சூரியன் மேலும் சந்திரன் மேலும், ஏன் சூரியனும் சந்திரனை நிறுத்தினான் யோசுவா. சூரியனையும் சந்திரனையும் சிருஷ்டித்தவரை 10 நிறுத்தினான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு. நம்ம படைத்த சிருஷ்டியரு கூட நம்ம நிறுத்தலாம். இயேசு நின்றார், சகையுக்காய் நின்றார், பர்திமேயுக்காய் நின்றார், பாவியான ஸ்திரீக்காய் நின்றார், குனிந்தார். அப்போ நீங்களும் நான் பாக்கியசாலி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.